பணத்தை எரிப்பது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. நீங்க பணத்தை எரிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா, இந்த கனவு வந்த சமயத்துல நீங்க புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க. இல்ல புதுசா முதலீடுகள் வந்து போட போறீங்க. முதலீடுகள் சார்ந்த செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. இல்லைங்க, நான் ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பிஸ்னஸை வந்து நான் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைன்னா என் கூட பல வருடங்களாக நண்பராக இருந்த ஒருவரை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கலான் இருக்கேன். அவர்னாலையெல்லாம் எந்த பிரச்சனையும் எனக்கு ஏற்படாது. அவர் ரொம்ப நல்லவர். அவரை பற்றி எனக்கு முழுசாக தெரியும் அப்படின்ற ஒரு தாட்ஸில் இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கனவு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு செயல்பாடை செய்யாதீங்க. உங்கள் நண்பர் எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக ஆனதுக்கப்புறம் உங்கள் இரண்டு பேர்த்துக்கும் உள்ளார மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து உங்களையே முன்னெச்சரிக்கை பண்ணுது. அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கனவு இதுங்க. ஒருவேளை பணத்தை வந்து மற்றவங்க யாரோ எரிக்கிறாங்க, அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது வந்து ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்க, அல்லது வந்து யாருக்காவது வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்க போகிறீங்க. அதாவது உங்களுடைய பணத்தை மற்றவங்களுக்கு வட்டிக்கோ இல்லை கைமாத்தோ கடனாவோ இப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு பணம் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து சும்மா வாய் பேச்சுக்காக இத்தனை நாளில் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காம பெரிய தொகையாக கொடுக்குறீங்க அப்படின்னா சரியான முறையில் அவங்கள டாக்குமெண்ட் எழுதி அவங்கள வந்து கையெழுத்து போட சொல்லி நீங்கள் சரியான சாட்சிகளோடு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு பணம் கொடுக்கறத வந்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுதுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து யாரு கூடயாவது நான் வந்து பார்ட்னர்ஷிப்பாக யாரையும் சேர்த்துலைங்க. ஒருத்தவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அந்த பிஸ்னஸை என்கிட்ட வந்து அப்படியே மாற்றி விடுறாங்க. அல்லது அந்த பிஸ்னஸுக்காக வந்து என்னையும் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ என் கையில் வந்து பணம் இருக்குது, அதனால பார்ட்னர்ஷிப்பாக சேரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாட்ஸில் நீங்கள் இருக்கும்போது இந்த கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணாதீங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நட்டம்தான் வந்து ஏற்படும், உங்களுடைய பண இழப்பு ஏற்படும். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துறதுங்க. அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது சம்மந்தப்பட்ட விஷயமா, அல்லது வந்து புதிய தொழில் நீங்கள் வந்து உருவாக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இப்படி எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியது. நமக்கு வரக்கூடிய கனவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்யூச்சரில் என்ன நல்லது நடக்கும், என்ன வந்து கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே காட்டக்கூடியது தான் இந்த கனவுகள் அப்படிங்கிறது. அதனால் நம்ம கனவு கண்டது எவ்வளோ நாட்களில் பலிக்கும், எனக்கு வந்து இந்த நேரத்தில் நான் கனவு கண்டேங்க, எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை மணிக்கு கனவு கண்டா எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கனவு வந்துருச்சுங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது உங்களால் முடிஞ்சால் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைங்க, எனக்கு என்னதான் கனவு வந்தாலும் எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் செட் ஆகும்னு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட குலதெய்வத்தில் போய் உத்தரவு கேளுங்க. இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலாமா அப்படிங்கிறத உத்தரவை வந்து நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அடுத்ததாக வந்து பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முடிஞ்சால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் வந்து ஏற்றிட்டு வாங்க. இல்லைங்க என்னால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீட்டிலையே வந்து ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி எந்த டைமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த டைமில் கைகள் மூஞ்சி கழுவிட்டுனாச்சும் நடுராத்திரியில் டக்குன்னு இப்படி ஒரு கனவு வந்து நீங்கள் முழிச்சிட்றீங்க அப்படின்னா கூட கைகள் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு நீங்கள் வந்து ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும், இப்படி ஒரு கனவு கண்டு அந்த கனவு மூலிமா எனக்கு எந்தவித சங்கடங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அது காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு ரியலாகவே. வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் கனவுகளுக்கான சேனல். உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது, அதை யார்கிட்ட கேட்குறது, எப்படி கேட்குறதுங்கிறது நிறைய மனக்குழப்பம் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க, அது பழிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவை உங்களுக்கு 3 பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது. 3 பேத்துக்கு மட்டும்தான் சொல்லணும், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா 3 பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேத்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க. நாம் நள்ளிரவு 1 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும். அதே வந்து 2 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன்கள் ஒரு 3 மாதத்தில் நமக்கு கிடைக்கும். அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.